Student, today we are going to learn about what is democracy. Okay, last class we studied introduction and forms of government. Okay, I hope you are all remember that we studied seven forms of government. So one is aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy and republic. Okay, so these seven things we have studied last class. Today we are going to study about what is democracy. Now we are going to learn. Okay, so democracy is a form of government that allows people to choose their rules. Already I explained what is democracy. Democracy means nothing. It is a full of people only can choose the representatives. Okay, மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஒரு உரிமை வந்து இந்த உரிமை இருக்கிறதா வந்து என்ன சொல்றாங்க democracy அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேமா, so democracy is a form of government that allows people to choose. Okay, this is very important. People to choose their rules. Okay, அவங்களோட rules and regulations பீப்புளே சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் they are choose. Okay, and then only leaders elected by people should rule the country. Okay, so they are choose the representatives and then only leaders elected by the people. Okay, that leader should elected by the people should rule the country. Why they are elected? ரூல் த கண்ட்ரி. அவங்க வந்து மக்களே வந்து எல்லாரும் நான் வந்து இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு ரூல் சொல்கிறேன், நீ ஒரு ரூல் சொல்கிற அப்படின்னு ஆளாளுக்கு நம்ம பாப்புலேஷன் இருக்கிற அளவுக்கு எல்லாரும் பல கோடி ஆர் இந்தியா பாப்புலேஷன் இஸ் போத க்ரோஸ். ஓகே, ஸோ க்ரோஸ் கணக்காக இருக்குது. ஸோ அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூல்ஸ் போட்டுட்டு இருந்தா யாரோடதை கேட்க முடியும். ஸோ தென் ஒன்லி they are elected the leaders. Okay, and the representative rule the country. And then people have the freedom to express views. So second point for one example, so teacher. Okay, so ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருக்காங்க அப்படின்னா டீச்சர் என்ன பண்ணுறாங்க, டீச்சரை வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஓகே, டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட் கரெக்ஷன் பண்ணுவாங்க, எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க, அண்ட் உங்களை வந்து படிக்க வைப்பாங்க. அது இல்லாமல் சம்டைம்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளாஸ்லேயே ஒரு லீடர்னு ஒருத்தவங்களை எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டீச்சர் இல்லாதப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவும் அண்ட் மற்ற வேலைகளை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக படிக்கிறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் யார் கிளாஸில் பேசுகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி யார் வந்து கிளாஸில் ஒபே பண்ணாமல் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் ரூமில் வந்து லஞ்ச் அண்ட் பிரேக் டைம் இல்லாமல் வேறு எந்த நேரத்தில் சாப்பிட்றாங்களா. ஸோ இது மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக யார் போட்டிருக்காங்க, உங்கள் கிளாஸில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்களே கண்டிப்பாக, அது மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரி லெவலில் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க அண்ட் ஸ்டேட் லெவலில் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா, ஸோ போத் பீப்புள் ஆர் எலெக்டட் பை தி பீப்புள் ஒன்லி. Okay, both persons, two persons elected by the people only, and then so அது மாதிரி போடுறாங்க. Okay, I hope you are all understood what I said. And then only leaders should rule the country. So புரியுதா உங்களுக்குலாம்? And the next one is people have the freedom to express views. Okay, so first one is democracy is the form of government that allows the people to choose their rules. People to choose their rules, first one. And then only leaders elected by the people should rule the country. So people வந்து representatives people choose பண்றாங்க எதுக்காக அப்படினும் போது rule the country. And then people have the freedom. So நம்மளே choose பண்றோம் அப்படின்றப்ப people have the freedom to express views. Okay, we have the freedom to express our views. Okay, நமக்கு என்ன வந்து நம்ம எப்படி திங்க் பண்றோம் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸ்மே வந்து நமக்கு இருக்கு. And then freedom to organize. Okay, people freedom to organize and freedom to protest. Okay, so நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எல்லா ரூல்ஸும் இருக்குது, ரைட்ஸும் இருக்குது. And then freedom to protest. We have the rights to protest. If the government do any wrong activity or it is wrong means nothing, but it is not suitable for the people. Okay, some of the activities is not suitable for the people. That time people have the freedom to protest against the கவர்மெண்ட். ஓகே, நமக்கு உரிமை இருக்கு, கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் திஸ் கிளியர் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்?